அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும் எம்பெருமானந்த கோபாலா எழுந்திராய். கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்தே குலவிளக்கே எம்பெருமாட்டி யசோதாய் அறிவுராய். அம்பரம் மூடறுத்து ஓங்கி உலகளந்த உம்பர்கோமானே உறங்காது எழுந்திராய். செம்போர் கழலடி செல்வா பலதேவா உம்பியும் நீயும் உறங்கலோழெம்பாவாய். அம்பரமே தண்ணீரே சோரே அறம். மாணிக்க வாசகனாரின் திருவெம்பாவை. பதிகம் 17. திருச்சிற்றம்பலம். செங்கண் அவன்பால் திசை முகன்பால் தேவர்கள் பால் எங்கும் இலாதோர் இன்பம் நம்பாலதா கொங்கு உண் கருங்குழலின் நந்தம் மை கோதாட்டி இங்கு நம் இல்லங்கள் தோறும் எழுந்தருளிச் செங்கமலப் பொற்பாதம் தந்தருளும் சேவகனை அங்கண் அரசை அடியோங்கட்கு ஆரமுதை நங்கள் பெருமானை பாடி நலம் திகழ் பங்கய பூம்புனல் பாய்ந்தாடேலோர் எம்பாவாய். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அன்னை அன்பால் இணைந்த அனைவருக்கும் நமது புத்தாண்டு வாழ்த்துக்கள். 2025 நாம் உலக நன்மையை நாடுவோம், வளம் பெறுவோம். நன்றி. இந்த நிகழ்வானது நல்ல மழை பொழிந்து வளமாக இருந்து மக்கள் உணவுக்கு எந்த ஒரு பஞ்சமும் இல்லாமல் செழிப்பாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த கோகுலத்தை ஆளுகின்ற நந்தகோபரும் கிருஷ்ணரும் எழுந்திருக்க வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் அவங்களுடைய தாய் யசோதா அவங்களும் ஒரு குலவிளக்கு போல, ஏன்னா ஒரு லக்ஷ்மி கடாட்சம் நிறைந்த மகாலட்சுமிக்கு மாமியாராக இருக்கக்கூடியவள்னா அப்போ அவங்க யார்? அவங்க பார்க்கும் பொழுது முற்பிறவியில் அவர்கள் ஒரு வாசு அப்படிங்கிற ஒரு வேதிக் காட் அவங்களுடைய ஒரு மனைவியாக இருக்காங்க. அந்த அந்த தத்துவம் எது அப்படின்னு பார்க்கும்போது அவங்க பிருத்திவி தத்துவத்துக்கு வராங்க. இந்த பூமியை காப்பாற்றுகின்ற பூமி தாயாக அந்த யசோதை தன்னுடைய முற்பிறவியில் இருக்கின்றார். அப்போது அத்தகைய பூமியோடு இருக்கிறதுனால அந்த ஆட்டோமேட்டிக்காக அந்த தாயின் மனதில் ஒரு பூமி தாய் அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த பூமாதேவியே தனக்கு மகனாக ஸ்ரீ கிருஷ்ணர் பிறக்கிறதுக்கு ஒரு பிரார்த்தனை செய்திருக்காங்க. அதனால் அவங்க ஒரு குல விளக்கு. இப்பேற்பட்ட ஒரு தெய்வத்தை குழந்தையை பெற்றெடுக்கிறதுக்கு அந்த தாயினுடைய தவமானது எத்தகைய பெரியது அப்படிங்கிறது தான் இங்கே சொல்கிறாங்க. ஸோ ஒரு பெண் என்பவள் ஒரு ஒளியாக இந்த வெளி வாழ்க்கையில் இருக்கின்றாள். அம்பரம் மூடுறுத்து ஓங்கி உலகளந்த உம்பர்கோமானே உறங்காது எழுந்திராய் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது வானத்தை பீத்து கொண்டு பொழிகின்ற மேகங்கள் மழை நீரை கீழே விழுவது போல இங்கே அம்பரம் ஊடறுத்து அப்படிங்கிறது இந்த உலகளந்த பெருமான் எப்படி ஒரு உலகத்தை கிழித்து கொண்டு காலை மேலே தூக்கி 3 உலகங்களையும் அளந்ததுனால அந்த 3 உலகமானது எப்படியாப்பட்ட உலகம்? நம்ம நினைக்கக்கூடிய சாதாரண உலகம் அல்ல. இந்த உலகம் நம்ம பார்க்கக்கூடிய பூமி, வானம், அதல பாதாளம், இந்த 3 இடத்தையுமே அவர் அளக்கிறார். அப்போது ஒரு சின்ன குழந்தையால் எப்படி முடியும்? அதுதான் இங்கே நமக்கு இந்த தத்துவம் பெரிய அளவில் நம்ம பின்னாடி பார்க்கலாம்.
செம்போர் கழலடி செல்வா பல தேவா உம்மியும் நீயும் உறங்கலையோர் எம்பாவாய். ஸோ பொற்கழலடி. ஸோ பாதம் வந்து அவ்வளோ ஒரு சிவப்பு நிறத்தில் இருக்குது. மேலாக பார்க்கும் பொழுது மகாலட்சுமியை தன் அகத்தை கொண்டிருப்பதனால் அவருடைய பாதமும் வந்து அந்த ஒரு கொடுத்து 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 அந்த கொடுக்குற தன்மை நிறைந்திருக்கிறதுனால அந்த சிவப்பு நிறத்தில் அது வாரி வழங்கிய பாதங்கள் எல்லாரிடத்திலும் போய் நின்று வாரி வழங்கி கால்கள் அந்த நிலத்தில் இருப்பதாக நாம் இங்கே ஒரு அவுட்டர் லெவலில் எடுத்துக்கலாம். அப்போது பல தேவா உம்பியும் நீயும் உறங்கலோர் எம்பாவாய். ஸோ இப்படியாக நம்ம பார்த்த போது இதுவரைக்கும் ஆண்டாள் தன்னுடைய தோழிகளை எழுப்பிட்டு இருந்தாங்க. இங்கே பார்க்கும்போது கிருஷ்ணரையை எழுந்திருக்க வைக்கிறாங்க. இப்போ இந்த 2 பாடல்லையும் இந்த செங்கமலம் பொற்பாதத்தை பற்றி சொல்கிறாங்க. ஸோ அப்போது எல்லா இடத்துலையும் அந்த சக்தி, இப்போ நாராயணனாக இருந்தால் நாராயணி, அப்படி ஒரு அமைப்பில் தான் இந்த உலகம் வந்து ஏற்படுத்தப்பட்டிருக்கு. அதை வைத்து தான் இந்த உலகத்தில் வந்து ஒரு ஆண் பெண் அப்படிங்கிற அந்த ஒரு பந்தத்தை அவர்கள் ஏற்படுத்துகிறார்கள். ஸோ இந்த விஷயமானது சும்மா வந்து ஏதோ ஒரு சந்தோஷமாக ஒரு வாழ்க்கையை வந்து இப்படி தான் இந்த மாதிரி ஆண் இப்படி அடக்கி பெண் இப்படி இருந்து அப்படிங்கிறதெல்லாம் ஒரு செல்ஃப் ரியலைஸ்டாக இருக்கணுமே தவிர அது திணிக்கப்படக்கூடாது. ஸோ அப்போ அந்த ஆண் பெண்ன்ற 2 பேருடைய புரிதலும் அதன் மூலம் அவர்கள் இந்த உலகத்தை எதிர்நோக்கிற விஷயமும் ஒன்றாக இருக்க வேண்டும். ஸோ அதை தான் இங்கே சக்தியை வந்து அந்த ஒரு செயலாற்றக்கூடிய எக்ஸிக்யூட்ரிக்ஸ் அப்படின்னு அரவிந்தர் சொல்வார். ஸோ அந்த சக்தி பவரை பற்றி எல்லா கடவுளரும் ஒவ்வொரு துணையுடன் தான் இருக்கிறார்கள். அந்த துணையானவளுடைய பகுதி ஒரு பவர், இட்ஸ் எனர்ஜி. அந்த ஞாபகத்தில் வைத்துக்கொண்டு ஸோ செங்கண் அவன் பால், அந்த கண்களில் வந்து அப்படி செழுமையான சிவந்த கண்களை அவனிடத்தில் இருக்குது. ஏன்னா அக்னியோடைய சொரூபமாக சிவபெருமான் இருப்பதனால் அவருடைய தகந்தெடுகின்ற அந்த கனல் அதே நேரத்தில் தவறு செய்பவர்களை சுட்டெரிக்கக்கூடிய கனலாகவும் அது இருக்கும். அப்போது அது மட்டும் இல்லை, அது போன்ற அவர் வந்து பிரம்மனையும் பிரம்மாவையும் மற்ற விண்ணவர்கள் எல்லோரும் அவர்களுக்கு கூட கிடைக்க முடியாத ஒரு சந்தோஷத்தையும் ஒரு பெரிய பொக்கிஷத்தையும் நம்பால், நம்ம வந்து சாதாரண மனிதர்களின் பால் அந்த சக்தியோடைய துணையுடன் வந்து இல்லங்களில் எழுந்தருளி அவர்கள் பாதத்தை பதித்து இந்த சேவகனை போல் அவர்களை காத்து ரட்சிக்கக்கூடிய வேளையில் அவர்கள் 2 பேரும் இருக்கின்றார்கள். அங்கன் அரசை அடியோங்கட்கு ஆரமுத. இப்படி ஒரு நல்ல ஒரு அரசனாகவும் அரசியாகவும் ஒரு ஆட்சி செய்யக்கூடிய, அதாவது ஒரு மனிதனை அவனுள் ஆட்சி செய்யக்கூடிய இறைவனும் இறைவியும் நம்மளை வந்து வாழ்த்தி நம்ம வந்து அவர்களுடைய பாதத்தில் நாம் சரணாகதி அடைய வேண்டும். இப்போது தர்மா ஆஃப் லைஃப் நம்ம இதுதான் இந்த திருப்பாவையின் பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு ரகசியம். அதாவது ஒரு ஒளி பொருந்திய பாதையில் செல்லும் பொழுது இப்போ நம்ம இன்னர் ஜேர்னியை பற்றி பேச போகிறோம். அதுதான் அரவிந்தருடைய பார்வை. ஸோ இந்த நிவிருத்தி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வந்து கம்ப்ளீட் ஒர்க்ஸ் ஆஃப் ஸ்ரீ அரபிந்தோ அண்ட் தர்மாவை பற்றி சொல்லியிருக்காரு. இந்த நிவிருத்தி அப்படின்னா ஃப்ரீடம், லிபரேஷன். அதாவது ஒரு ஆன்மாவானது முழுமையாக தன்னுடைய எல்லா கிளேஷங்களிலிருந்தும், அந்த கிளேஷாஸ்னால் வந்து இட்ஸ் அ டிஃப்ரெண்ட் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் அவர் லோயர் நேச்சர் ஆர் அவர் நேச்சர் அப்படி எடுத்துக்கலாம். இந்த கிளேஷைகளிலிருந்து நாம் விடுபடும் பொழுது தான் முழுமையான முக்தியை நாம் அடைகின்றோம். ஸோ த கிரேட் அண்ட் ப்ரொஃபவுண்ட் ஆக்சியம் தட் ஆல் லைஃப் இஸ் த ஃபீல்ட் ஃபார் தர்மா லே அட் த பாட்டம் ஆஃப் இண்டூஸ் லோர் அண்ட் லேர்னிங். அப்போது இந்திய மரபிலேயே வந்து என்ன இருக்குது, தர்மம் தான் அடிப்படை சத்தியம். தர்மம் அது வெளி வாழ்க்கையாக இருக்கட்டும், உள் வாழ்க்கையாக இருக்கட்டும். அடுத்த விஷயம் அதே தர்மாவை பற்றி அவர் சொல்லும் போது ஃப்ரீடம் பற்றி,
to sacrifice one's own happiness and wealth or even life for good of others. நம்ம நந்தகோபனை ஏன் பாடுறாங்க, எதுக்கு பலராமனை கூப்பிடுறாங்க, எதுக்கு மகாலட்சுமியை சொல்றாங்க? இவங்க எல்லாம் குடும்பமாக ஒரு தலைவனோ தலைவியோ ஒரு அரசனோ ஒரு அரசியோ அந்த ஊரில் இருக்கக்கூடிய மக்களை தன் குடும்பமாக பாவித்து அவர்களுக்கு அனைத்து வித விஷயங்களையும் செய்வதாக இருப்பதுதான் தர்மம். So for the good of others is dharma. Even so, is it dharma to maintain in a fit condition the body that is the instrument of dharma? இது மட்டும் இல்லை, ஏன்னா அரவிந்தர் வந்தாலே நம்மளுக்கு முக்கியமானது நம்முடைய உடல், இந்த தேகம் இறைவனுடைய கோயிலை தாங்கி கொண்டு இருக்கக்கூடிய ஆற்றல் உடையது, அதற்கான பணியில் இருப்பதனால் அந்த உடலை ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டாக வச்சிருக்கிறதும் கட்டாயமாக ஒரு தர்மம். அதை நம்ம நிராகரிக்கவே கூடாது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஸோ அதனால தான் நம்ம இங்கே பார்க்கலாம், இந்த வார்த்தைகளில் எம்பெருமான் நந்தகோபாலா எழுந்திராய், கொம்பனர்க்கெல்லாம் கொழுந்தே குலவிளக்கே, எம்பெருமாட்டி யசோதாய் அறிவுராய். ஸோ இங்கே நாம் அடுத்ததாக பார்க்குறது அந்த கொம்பனார்ன்ற வார்த்தை ரொம்ப அழகான ஒரு வார்த்தையாக இருக்குது. ஏனென்றால் ஒரு பெண் தான் வளைந்து நெளிந்து வாழ்க்கையில் வரக்கூடிய ஒரு எல்லா சிச்சுவேஷனையும் ஃபேஸ் பண்ணுறது தான் பெண்ணுடைய தனி சிறப்பு. அப்படி ஃபேஸ் பண்ணும்பொழுது என்ன நடக்குது, அதற்கு துணையாக ஒரு கோலாக அந்த ஆண்மகன் கூட இருந்து வழி நடத்த வேண்டும். இதை சிம்பாலிக்காக காட்டுறது தான் அங்கே நந்தகோபரை வாயில் காப்பானேன்னு நம்ம நேற்று பார்த்தோம். இதுதான் அதோடைய விஷயம். ஸோ அந்த ஜேர்னியில் நாம் போகும்பொழுது உள்ளிருக்கக்கூடிய பல தடைகளை நாம் புரிந்து கொண்டு அதுக்கேற்றவாறு நம்மளை நெகிழ்வுடன் வாழ வைக்க வேண்டும் அப்படிங்கிற வார்த்தை தான் இங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது ஆண்டாள் அவர்களால். அடுத்தது பிரின்சிபிள் ஆஃப் லைஃப். இது தர்மா ஆஃப் லைஃப், வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தர்மம் என்ன அப்படிங்கிறது. ஸோ இட்ஸ் எ எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் லைஃப் இட் செல்ஃப் தட் மஸ்ட் ஸ்லோலி ஒர்க் அவுட் ரூல்ஸ் ஆஸ் சப்பிள் அண்ட் வாஸ்ட். ஸோ ஒரு வாழ்க்கையிலேயே அந்த தர்மம் எப்படி இருக்கணும்னா எல்லா நேரத்திலையும் குழைந்து நெளிந்து இப்படி போகும்பொழுது நாம் அதை அழகாக ஒவ்வொரு விஷயத்தையும் தாண்டி செல்ல முடிகிறது. இப்போ பிரின்சிபிள் ஆஃப் லைஃப் அவர் சொல்கிறாரு, உலகத்தில் வாழ்க்கை எப்படி இருக்குது அப்படின்னா ஈஷா உபனிஷத்துலேருந்து அவர் அதுக்கான ஒரு வாக்கியத்தை எடுக்கிறாரு. ஏன் அப்படின்னு சொன்னால், நாம் பார்த்துட்ருக்க இந்த உள்வாழ்க்கையில் நாம் கடலை பார்க்குறோம், வானத்தை பார்க்குறோம், அப்புறம் எல்லா வெளியில் பார்க்கக்கூடிய அத்தனை ஆப்ஜெக்ட்ஸும் உள்ளே வராங்க. எல்லாரும் ஒரு ஒரு சிம்பிளை கேரி பண்ணுறாங்க. ஸோ எக்ஸாக்ட்லி இதை பேஸ் பண்ணி தான் நம்மளுடைய இந்திய கலாச்சாரத்தில் தமிழ் மரபுலலாம் ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு அக்கல்ட் சிக்னிஃபிகன்ஸை வச்சுருக்காங்க. அது நம்ம மறந்துடக்கூடாது. இதெல்லாம் பெரிய பெரிய ரகசியங்கள். ஸோ உலகத்தில் கடவுள் ஒரே இந்த 3 ஃபார்மில் மட்டும் வரல. இந்த உலகத்தை படைத்து அதில் ஒவ்வொரு ஆப்ஜெக்டாகவும் அவர் இருக்கார். ஸோ அப்படி இருக்கும்போது தான் இந்த ஈஷா உபனிஷத்தில் அவர் சொல்கிறாரு, ஈஷா உபனிஷத் டஸ் நாட் டீச் அ பியோர் அண்ட் எக்ஸ்க்ளூசிவ் மோனிசம், ஒரே ஒரு கடவுள் அப்படிங்கிறது சொல்கிறது இல்லை. இட் டிக்ளேர்ஸ் த ஒன் விதவுட் டினைங் த மெனி. அது கண்டிப்பாக கடவுள் ஒரே இடத்துல இல்லை, ஒரே நிலையில் இல்லை, அவர் பலவிதமாக வரார். அண்ட் இட்ஸ் மெத்தட் இஸ் டு see the one in the many. அப்போ நம்ம எப்படி இருக்கணும், நாமும் அது போல அந்த கடவுள் எல்லாமாகவும் இருக்கிறார் அப்படிங்கிறது நாம் புரிஞ்சுக்கணும். அப்போ வெளியில் கடவுளை கோவிலில் மட்டும் நம்ம பார்க்கல, நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த சொரூபமாகவும் அவர் இருக்கிறார். நம்மை சுற்றி இருக்கிற எல்லா விஷயமும் அவராக தான் இருக்கிறார். ஸோ it asserts the simultaneous validity of vidya and avidya and upholds as the object of action and knowledge. அப்போ ஆக்ஷன் அண்ட் நாலேஜ் கண்டிப்பாக இந்த வாழ்க்கையில் தேவை. ஏன்னா அது இம்மார்டாலிட்டிக்கு கொண்டு போகிற விஷயம்.
consistent with life and birth in this world. It regards every object as itself the universe, and every soul is as itself the divine Purusha. ஸோ இப்போ தான் நம்ம வரோம், அந்த பாடலுக்கு வரோம். எப்படி கடவுள் ஒருத்தர் தான் நம்மளுடைய புருஷன், மற்ற எல்லா ஜீவாத்மாக்களும் அது சக்தி, பிரகிருதி, தெய்வ அதாவது ராதே, இந்த ஆயர் குல கோபியர்களுக்கு அனைவருக்கும் கிருஷ்ணர் ஒவ்வொருத்தருக்கும் கிருஷ்ணர் வேறு வேறு விதமாக தான் இருந்தார். ஸோ இதுதான் எல்லா ஜீவாத்மாக்கும் ஒரே ஒரு பரமாத்மா. அந்த தத்துவத்தை சொல்லிவிட்டு அது அந்த மாதிரி ஒரு ஆயர்பாடி பெண்ணுக்கும் கிருஷ்ணருக்கும் மட்டும் இல்லை, ஜீவாத்மாவுக்கு மட்டும் இல்லை, இந்த பூமியில் இருக்கிற எல்லாமே அவராக தான் இருக்கார். ஃபார் எக்ஸாம்பிள், அவர் ஒரு சொரூபமாக ஒரு என்னன்னு கண்டுபிடிக்க முடியாத ஒரு ரூபமாக இருக்காருன்னா, அவர் ரூபமாக வரார். ரூபமாக அதில் பல ஆஸ்பெக்ட்ஸை பார்க்குறோம். இப்போ நம்ம சொல்கிறோம், ஆஞ்சநேயர் சிவபெருமானுடைய இன்கார்னேஷன், அவருடைய மேனிஃபெஸ்டேஷன் சொல்கிறோம். ஸோ இப்போது அவங்க ஒவ்வொரு அளவில் இறங்கி 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 ஒரு ஒரு தேவைக்கேற்ப அவர்கள் சிருஷ்டிக்கப்படுகிறார்கள். ஸோ அதே மாதிரி ஒவ்வொரு பொருளும் இந்த டிவைனோடைய ஸ்பார்க்கை கேரி பண்ணிகிட்டு இருக்கு. இந்த தத்துவம் தான் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம். அதனால் அந்த தத்துவத்தை நம்ம மறக்கக்கூடாது அப்படின்ட்டு அரவிந்தர் இங்கே பிரம்மன் இஸ் ஆல்வேஸ் த கான்டினென்ட் ஆஃப் திஸ் பிளே ஆர் திஸ் ஒர்க்கிங். ஸோ பிரம்மன் அப்படிங்கிற அந்த பரதத்துவத்தில் நாம் பார்க்கக்கூடிய அந்த நிலை எப்படியாக இருக்காங்க? செல்ஃப் எக்ஸ்டெண்டட் இன் ஸ்பேஸ் அண்ட் டைம் இன் த யூனிவர்ஸ். ஸோ காலத்தையும் நேரத்தையும் இடத்தையும் எதுவுமே தன்னை பாதிக்காத அவர் இந்த காலத்துக்கு உட்பட்டு வருகிறார். அதுதான் பிருத்திவியில் வரார், மதர், யூனிவர்சல் மதராக தன்னை வெளிப்படுத்துகிறாங்க. ஸோ இப்போது நமக்கு புரியும், அன்னையும் அரவிந்தர் ஏன் ஆண் பெண் அப்படிங்கிற பாகுபாடு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த பாகுபாடு பார்ப்பதனால் அங்கே ஆட்டோமேட்டிக்காக டிவிஷன் கிரியேட் ஆகுது. அது கிடையாது. ஒரு ஆன்மாவானது இந்த மாதிரி ஒரு இரு நிலையில் வரும்பொழுது அந்த தத்துவம், உலக தத்துவத்திற்கு அது பெரியதளவு தன்னுடைய செயல்பாட்டை மட்டுமே செயல்படுறதுக்கு இருக்குது. ஸோ அந்த மதர் அப்படின்ற ஆஸ்பெக்ட் ஒரு பெண் சக்தியால் கொடுக்க முடியும். அந்த அந்த பிரம்மன் ஒரு யூனிவர்சல் ஆஸ்பெக்டில் மதராக வராங்க. ஸோ ஃபஸ்ட்டு அவங்க வர்றது இந்த பூமியாக தான், பிருத்திவி, எர்த் பிரின்சிபிள். ஸோ அப்போது ஏன் யசோதைக்கு அவ்வளோ ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படின்னா, கிருஷ்ணர் பூமியில் பிறப்பதற்கு அவர்கள் மிகப்பெரிய ஒரு பங்காற்றி இருக்கிறார்கள். ஸோ விஷன் ஆஃப் த பிரம்மன் அப்படின்னா we have to perceive, இதுவும் ஈஷா உபனிஷத், we have to perceive Brahman as that which exceed, contains, support all individual as well as all universe. ஸோ இப்போ பிரம்மாண்டத்தில் சூரியன், அதே சூரியன் மனிதனுக்குள் அந்த ஒவ்வொரு ஒளியாக சக்கராஸாக இருக்காங்க. ஸோ அதுதான் சன். மதம் சொல்லுவாங்களே, அந்த கிண்டில் த சன் அப்படின்னா உள்ளே இருக்கக்கூடிய அந்த சக்தி பிரவாகத்தை அவர்கள் தொடுகின்றார்கள். ஸோ டிரான்சிடென்டலாக வராங்க, டைம் அண்ட் ஸ்பேஸில் இருக்காங்க. காசாலிட்டி, அதாவது காசாலிட்டி அப்படிங்கிறது ஈத்தரை குறிக்கிறது, அதாவது அந்த ஆகாசத்தை குறிக்கிற விஷயம். எல்லாமாவும் அவங்க தான் இருக்காங்க. we have to perceive it also as that which lives in, possess the universe and all it contains. நம்ம இங்கே இருக்கிறது என்ன பண்ணுறோம்? also we have to perceive it also as that which lives in and possesses the universe and all it contains. This is the transcendental, universal and individual Brahman. இப்போ நாம் பார்க்கலாம், இந்த உலகளந்த அவங்க பாடுறாங்க, உலகளந்த பெருமாளேன்னு பாடுறாங்களே, அந்த உலகளந்த பெருமாளே டிரான்சிடென்டலாகவும் இருக்கார், யூனிவர்சலாகவும் இண்டிவிஜுவலாகவும் அவர் இருப்பதையும் நாம் பார்த்துக்க வேண்டியது. ஸோ உலகத்தில் அவர் 3 உலகமாகவும் இருக்கார், தனிப்பட்ட முறையில் இண்டிவிஜுவல் பிரம்மனாகவும் வராரு. லார்ட்,
காண்டினென்ட் அண்ட் இன்வெல்லிங் ஸ்பிரிட். ஸோ அவர் எப்படி வராரு? டிரான்சிடென்டலாக வராரு, யூனிவர்சலாக வராரு, தனிப்பட்ட இண்டிவிஜுவலாக வராரு, லார்டாகவும் வராரு. யாருக்கு லார்டு? உள்ள நமக்குள்ள மாஸ்டராக இருக்கார், காண்டினென்ட்டாக இருக்கார், அண்ட் இன்வெல்லிங் ஸ்பிரிட்டாக இருக்கார், which is the object of all knowledge. இதுதான் ரகசியம், இதை தான் நாம் உணர வேண்டும். இந்த ஞானத்தை தான் எல்லா பெரிய மறைப்பொருளும் வேதமும் நமக்கு சொல்லக்கூடிய விஷயம். இட்ஸ் ரியலைசேஷன் இஸ் கண்டிஷன் ஆஃப் பர்ஃபெக்ஷன் அண்ட் வே ஆஃப் இம்மார்டாலிட்டி. இதை பேஸ் பண்ணி தான் ஆண்டாள் உணர்ந்து வாங்க தெளிவடைங்க அப்படின்னு கூப்பிடும் போது இப்போ என்ன நடக்குது? எல்லாரும் அவைக்குனானோட அங்கே கடவுள் தூங்கி யோக நித்ராவில் இருக்கக்கூடிய கடவுளை எழுப்புறாங்க. ஸோ இப்போ நம்மளுடைய விஷயம் அதுதான். ஃபஸ்ட்டு நமக்கு கால் வரும், நம்ம அந்த பாதையில் போகணும், எப்படியெல்லாம் போகணும்னு நம்ம பார்த்தோம். இப்போ போய் கதவை திறந்து கடவுள் நம்மளை ஆட்கொள்ள வேண்டும். அதை நடக்கிறதுக்கு இந்த பாடல் நமக்கு ஆரம்பிக்கப்படுது. இனிமேல் நாளையிலேருந்து எப்படிலாம் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்குற அந்த திருவெம்பாவை இருக்கிறாங்க, அதுக்கு அஜெண்டாவில் மதர் சொன்ன ஆன்சர்ஸ். இது திருவெம்பாவைக்கு ஏற்ற அளவில் நம்ம இதை பார்க்க போகிறோம். I have just heard that though the grace flows from all the limbs of the Guru, such as eyes and hands, what emanates through the feet is most dynamic and full of compassion. That is why it is said the Indian tradition enjoins pranam to the feet. Is this true? இது அதாவது காலில் விழுந்து கும்பிடுறதுன்றது இந்தியன் ட்ரெடிஷனில் இருக்குது. ஏனென்றால் அந்த கடவுளுடைய கருணை கண்கள் கைகளை தாண்டி பாதங்களில் அதோடைய கருணை ரொம்ப பிரவாகமாக ஊற்றெடுக்கும். இது கரெக்டா அப்படின்னு கேட்குறாரு. ஹியர் இஸ் ஸ்ரீ அரபிந்தோஸ் ஆன்சர் டு யுவர் query அப்படின்னு மதர் அரவிந்தர் என்ன சொல்கிறாருன்னு சொல்கிறாங்க. Where she presses her feet course miraculous streams of entrancing ananda. All nature dumbly calls to her alone to heal with her feet the aching throb of life. So first extract from the mother, SABCL volume 25. Second extract is from Savitri, book 3, canto 2. ஸோ அன்னை சக்தி அவங்களுடைய பாதத்தோடைய சிறப்பம்சத்தை நம்ம பார்க்குறோம். இதை தான் திருவெம்பாவையில் நாம் பார்க்குற செங்கமல பொற்பாதம் தந்தருளும் சேவகனை, அதாவது யார் தந்தருள்றாங்க இந்த கிரேஸை கொடுக்குற அந்த சிவபெருமான் சக்தியுடைய பிரவாகத்தை சொல்கிறாங்க. அங்கன் அரசை அடியோங்கட்கு ஆரமுதை நங்கள் பெருமானை பாடி. ஸோ இப்படி கான்ஷியஸை இவ்வளோ ஒரு கிரேஸை நமக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லும் போது நம்ம அப்படி எப்படி பாராட்டணும்? அதுக்கு எக்ஸாம்பிள் மதர் அண்ட் ஸ்ரீ அரபிந்தோ டிசைபிள்ஸ்க்கு எப்படி அவங்களுடைய கருணையை பொழிந்தார்கள், அந்த சக்தியின் பங்கு, யூனிவர்சல் மதருடைய பங்கை நாம் இங்கே பார்க்குறோம். ஸோ அகெயின் டிசம்பர் 7th 1966 அஜெண்டாவில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸை பற்றி பதிவு பண்ணுறாங்க. அது என்னன்னா, that was the experience. I saw and felt this compassion working through the meshes of the net. How the grace is all powerful, meaning that the law isn't an obstacle any longer. I saw this compassion touching everyone and giving everyone their chance. I understood what he really meant when he said that it gives everyone their chance equally without the slightest distinction of importance or condition or anything or of state. ஸோ இங்கே அவர் எல்லாத்துக்கும் ஈக்குவலாக இந்த கருணை பாதார விந்தத்துலேருந்து கிடைக்குது. அது போன்ற அரசை அங்கன் அரசை அடியோங்கட்கு ஆரமுதை, இந்த மாதிரி ஒரு தலைவனும் இது போன்ற நாட்டை ஆளக்கூடிய அந்த பெருமான் நம்ம எல்லாருக்கும் அமுதத்தை, இம்மார்டாலிட்டி, நம்மளுக்கு
வாழ்வதற்கு வாழ்வாதாரத்தை வந்து கொடுக்கிறவராக இருக்க அவர் மட்டும் இல்லாமல் நங்கள் பெருமானை பாடி நலம் திகழ்ந்த பங்கைய பூம்புணல் பாய்ந்து ஆடலோர் எம்பாவாய். ஸோ அந்த பாதத்தை உடைய அந்த சக்தியின் பாதம் எப்படி அந்த தாமரை தடாகத்தில் வந்து ஒரு அவளுடைய ஸ்பரிசத்தால் பூத்து குலுங்கக்கூடிய விஷயமாக இருக்கின்றது. ஸோ கிரேஸ் வந்து வரும்பொழுது அங்கே என்ன நடக்குது, ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் அந்த ஒரு தாமரை அந்த மலர் அவதார் உருவாகிறாங்க. ஸோ கடவுளை நம்முள் பிறக்க செய்ய வைக்கிறது. இதை தான் ஆண்டாள் அங்கே கேட்குறாங்க, கதவு திறங்க, வந்து அவரை எழுப்புங்கன்றாங்க. இங்கே எழும்பணும் போது நாம் அவதார் பிறக்கின்றார் அப்படிங்கிறது நம்ம அழகாக இங்கே பார்க்கலாம். ஸோ இப்போ அங்கே வந்து என்ன சொல்லிட்டாங்க, ஈக்குவலாக கொடுக்குறாங்க வித்தவுட் ஸ்லைட்டஸ்ட் டிஸ்டிங்ஷன் ஆஃப் இம்பார்ட்டன்ஸ் ஆர் கண்டிஷன் ஆர் எனி திங் ஆர் ஆஃப் ஸ்டேட், exactly the same chance to all. So then the result of this compassion was to awaken them to the existence of the grace. ஸோ அவங்கள எழுப்பணும், அவேக்கன்னா எழுப்பணும், இந்த கருணையை வந்து அவர்களுக்குள் வந்து பாய வைத்து கொண்டிருக்கிறார் அன்னை அப்படிங்கிறத புரிய வைக்கணும். to make them feel that there is universe, something like the grace. உலகத்தை காப்பதற்கு இத்தனை ஒரு விஷயங்கள் நடந்தாலும் கருணை மழை அப்படின்றது மிக முக்கியம். அதை கொடுப்பவள் தான் அந்த சக்தி அப்படின்னு நம்ம முன்னாடியே பார்த்தோம். திரும்பவும் இதில் அதே தான் அவங்க சொல்கிறாங்க. ஸோ அந்த டிரான்சென்டென்டல் மதரோடைய பாத்திரம், ஆத்யா சக்தியோடைய பாத்திரம் எவ்வளோ ஒரு கருணை மிக்கது அப்படின்னு இங்கே ஹைலைட் பண்ணுறாங்க. It always acts, but with those who have trust, it becomes fully effective. ஸோ unknowingly எப்படி வேணால் யாருக்கு வேணாலும் போய் சேரும், ஆனால் அதை புரிஞ்சு கேட்குறவங்களுக்கு இன்னும் எஃபெக்டிவாக இருக்கும். All this was so clear, so precise. It really was like a new experience, a revelation, and how Sri Aurobindo was the expression of this compassion. நம்ம சக்தியை பேசிகிட்டு இருக்கோம், ஆனால் அரவிந்தருக்கு ஒரு பூவே இருக்குது, ஸ்ரீ அரபிந்தோஸ் கம்பேஷன் அப்படின்னு. ஸோ இங்கே அதே தத்துவம்தான். அந்த நேற்று பார்த்த தன் பிரிவில்லா சக்தியும் சிவனுமாக அன்னையும் அரவிந்தரும் பிரிவில்லாத சக்தியாக நம்மை ஆட்கொண்டு செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஸோ இட் குட் பி சீன் இன் his eyes. Of course, his eyes were full of compassion. Aurobindo was the expression of this compassion. It could be seen in his eyes. Of course, his eyes were full of compassion. But I have understood what this compassion really is. ஸோ இந்த மாதிரி அன்னை அங்கே பதிவு செய்கிறாங்க அஜெண்டாவில். ஸோ அரவிந்தருக்கும் அன்னையும் வந்து எப்படி வந்து தன்னுடைய டிசைப்பிளை தாண்டி உலகத்தின் பால் கருணையை கொண்டிருந்ததுனால தான் அவங்க வந்து பெரிய பெரிய விஷயங்களை வந்து உலகத்திற்கு செய்து கொடுத்தார்கள். யாருக்குமே தெரியாத ரகசியங்களை அவங்க அதில் பதிவு பண்ணியிருக்காங்க. ஏன்னா கடவுள் வேலை இன்ஸ்ட்ருமெண்ட் உலகத்துக்கு வரவங்கன்றவங்க தன்னுடைய வேலையை வந்து அவங்க பாட்டு செஞ்சுட்டு போயிட்டே இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு மற்ற நாட்டம் வந்து கிடையாது. நம்ம சொல்கிறோம் உலக மாந்தர்கள் வந்து இந்த வாழ்க்கையில் நம்ம இத்தனை வாசனையோடு இருக்கிறோன்னு. அதை காட்டிலும் 10 மடங்கு 100 மடங்கு கோடி மடங்கு ஆன்மீக வாழ்க்கையில் இருப்பவர்கள் தங்களை பற்றி வெளியில் ஒரு சிறிதும் காண்பிக்காமல் வாழ்ந்த 2 மிகப்பெரிய அவதார் ஒரே நேரத்தில் வந்து சேர்ந்து இந்த உலகத்தை அவ்வளவு பெரிய தியாகத்தை செய்து கருணையை கொடுத்திருக்கிறார்கள். இன்று அவர்களை ஆத்மார்த்தமாக நன்றியோடு அவர்களை நாம் அனுபவிக்க வேண்டும். அவர்களின் பாதத்தில் இதே போல் நாம் ஒரு மலராக நம்மை அர்ப்பணிப்போம். அரபிந்தோ was the expression of this compassion. It could be seen in his eyes. Of course, his eyes were full of compassion. But I have understood what this compassion really is.
ஸோ இந்த மாதிரி அன்னை அங்கே பதிவு செய்கிறாங்க அஜெண்டாவில். ஸோ அரவிந்தருக்கும் அன்னையும் எப்படி உலக தன்னுடைய